ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த சேனலில் வந்து இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா, மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அழகர் கோயில் வரைக்கும் போக போகிறோம். அதோட ரூட் மேப் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க, ரோட் மேப் ட்ரிப்பு. அந்த ட்ரிப்பில் தான் நம்ம இப்போ வந்து போக போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா, பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அழகர் கோயில் ட்ரிப்பு. ஸோ சிட்டியிலேருந்து நம்ம வந்து அழகர் கோயிலை கவர் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கவர் பண்ணுறதுன்னு கிடையாது, ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்னால் அதில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வர்ற மாதிரி, அரை மணி நேரம் வர மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி கவர் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலை பார்த்து ஸ்மார்ட் சிட்டி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக இப்போ நான் எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டயத்தில் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும். மதுரை டு அழகர் கோயில்னால் யாருனாலே தெரியும். கள்ளழகர் இருப்பார்ல, நம்ம மதுரையில் அழகர் ஆற்றுல வந்து இறங்குவான்னு சொல்லுவாங்களா, அவர் வந்து அங்கே தான் இருக்கார். அழகர் கோயிலில் தான் இருக்கார். இப்போ வந்து அவரை பார்க்குறதுக்கு நம்ம இங்கேருந்து அவரை பார்க்க நம்ம அழகர் கோயில் போக போகிறோம். அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வர்றாரு. நம்ம அடிக்கடி அவரை பார்க்க போயிடுவோம். சரி, இதே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போடுவோம்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பஸ் ரூட்டு படி தான் இந்த ரூட்டும் போக போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் வரும். பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு கோயில் வரும். ஸோ லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பாண்டி பஜார். இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு. இதுக்கு பக்கத்தில் வந்து மதுரை ரயில்வே ஜங்ஷன் இது பக்கத்தில் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து தங்கரிகள் தேட்ரு. இது ரொம்ப பழமையான தேட்ரு, தங்கரிகள். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரை ரயில்வே ஜங்ஷன் வரும். வேலை பார்த்துட்ருக்காங்க ஃபுல்லாக ரயில்வே ஜங்ஷனு. ஸோ ஃபுல்லாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து என்ட்ரன்ஸு, அப்படியே வந்து டிக்கெட் கவுண்டர் எல்லாமே இருக்கும். இப்போ அந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே இடித்து போட்டுட்டு அதுக்கு வந்து பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே மல்டிபிள் பார்க்கிங் மாதிரி ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்ன்ற மாதிரி பைக் பார்க்கிங் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பைக் பார்க்கிங் சார்ஜ் வந்து கொஞ்சம் கூட இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது மதுரை ஜங்ஷன். டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1 இயர் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிக்கிறதுக்கு 1 இயர் கிட்ட ஆகும். ஸோ இந்த ரூட்டு நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஃபுல்லாக மேக்ஸிமம் புதூர் வரைக்கும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக்காகவே இருக்கும். ஏன்னா சிட்டி ஏரியா வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே போகுதுங்க. வந்து புதூர் தாண்டினாலே எப்படின்னா ஃபுல்லாக காட்டு பகுதி மாதிரி இருக்கும். ஃபுல்லாக இப்போ எல்லாமே காட்டு பகுதி, பிளாட்டு பகுதி ஆயிடுச்சு. எல்லாமே வீடு கட்டு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மீனாட்சி பஜார் வந்துருச்சு. ஸோ மதுரை போஸ்ட் ஆஃபீஸு, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு. இந்த ஸ்கூல் வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்கூல்னே சொல்லலாம். சேதுபதி மேல்நிலை பள்ளி. இங்கே வந்து மகாகவி பாரதியார் அவங்க வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ண ஸ்கூல் தான் இந்த ஸ்கூலு, சேதுபதி மேல்நிலை பள்ளி. சிக்னல் போட்டாங்க, நாம் அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ இதில் ரைட்டில் போகலாம். ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி சந்திப்பு வரும். இந்த வடம்போக்கி தெருன்னு சொல்லுவாங்களா, அந்த ஜங்ஷன். இந்த மேலமாசி இதில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. இப்போ தான் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிம்மக்கல் ஏரியாங்க, சேதுபதி ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஸ்கூல் பசங்க இந்த ஸ்கூல் விடுற டைம். அப்போ நம்ம ஈவினிங் டைம் தான் போய்கிட்டு இருக்கோம் அழகர் கோயில். ஏன்னா மார்னிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால என்னால் வந்து மார்னிங் கவர் பண்ண முடியலை. ஃபுல்லாக ஈவினிங் தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே போட்டிருப்பாங்க, போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அழகர் கோயில் 17 கிலோமீட்டர், ராஜாஜி பூங்கா 4 கிலோமீட்டர், மாட்டுத்தாவணி 6 கிலோமீட்டர், மீனாட்சி அம்மன் கோயில் 1 கிலோமீட்டர். இந்த சிம்மக்கல் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மொபைல் வாங்கணும், வேறு ஏதாச்சும் பைக்கு ஸ்பேர் பார்ட்ஸு, ஆட்டோமொபைல்ஸு எல்லாமே இந்த ஏரியாவில் தாங்க உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த சைடு யூட்டர்ன் ஒரு ரோடு போகும். அந்த ரோடு வந்து நேராக ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அப்படியே அந்த திண்டுக்கல் ரோடு ஜாயிண்ட் ஆகும். இங்கே ஒரு பெரிய விநாயகர் சிலை இருக்கும் பாருங்களேன், பேக் சைடு அப்படியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
இது சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்புங்க, கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாப்பு. மதுரையிலே வந்து சென்டர் ஏரியா, அதாவது மதுரைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த ஏரியா தான் உங்களுக்கு லொக்கேட் காட்டும். மதுரைன்னு சொல்லி மேப்பில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா தான் லொக்கேட் காட்டும். சிக்னல் போட்டாங்க. இப்போ இங்கே ரோடு கிராஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதிலேருந்து வந்து நீங்கள் ரைட்டு திரும்பினீங்கன்னா ஒரே ரோடு, ஆனால் வந்து ஒன்வே போட்டிருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயில் போயிடலாம். இதிலேருந்து ரைட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு கோபுரம் வரும், அப்படி இல்லைன்னா வடக்கு கோபுரம். 2 கோபுரத்துக்கும் சென்டரில் வந்து அங்கே ஜங்ஷனில் நிற்பீங்க நீங்கள். ஸோ அங்கே போகலாம். ஸோ இந்த இதில் ரைட் சைடில் போகணுங்க. ஸோ இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மக்கல் பழமண்டி, ஃபுல்லாக ஃப்ரூட் மார்க்கெட்டு இங்கே நிறையா இருக்கும். ஆப்போசிட் ரோடில் நிறையா இருக்கும். இந்த சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மதுரையின் அடையாளம் மதுரை வைகை ஆறு பாலம், இதுதான் வைகை டேம் பாலம், வைகை ஆறு பாலம். ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேனி ஆனந்தம். அங்கே ஒரு புது பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து கோரிப்பாளையம் ஜங்ஷனுக்கு வந்து இப்போ பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் தான் போய்கிட்டு இருக்குது. இங்கிட்டு பாருங்கள், ஃபுல்லாக தத்தநீர் பாலம், ட்ராக் பாலம் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஒரே ரிவரில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட ஒரு 7-8 பாலம் கிட்ட வருங்க இந்த ரிவரில். ஃபுல்லாக மதுரை சிட்டி பாலம் தான். அவுட்ரு வந்து அதுக்கு அடுத்த பாலம் கடைசியில் வரும், வண்டியூர் ரிங் ரோடு பாலம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரிவர் கிராஸ் பண்ணியாச்சு. ஆனால் அழகர் கோயிலில் புதூர் தாண்டினதுக்கப்புறம் சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்கும். அந்த மாதிரி 2 சைடுமே மரம் நல்லா இருக்கும். ரோடு சிங்கிள் ரோடு தான், போகிறதுக்கு வர்றதுக்கும் ஒரே ரோடு தான். ஆனால் இப்போ வந்து நல்லா டெவலப் பண்ணி போகிறதுக்கு ஒரு ரோடு, வர்றதுக்கு ஒரு ரோடு, அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து கோரிப்பாளையம் ஜங்ஷன் வர்றோம். இப்போ இதுலேருந்து ரைட்டில் திரும்பி ஸ்ட்ரைட்டாக போகணுங்க நம்ம. ஆனால் வந்து இப்போ வந்து கோரிப்பாளையம் பாலம் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறனால வந்து நம்மளால் வந்து ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. ஜிஹெச் போகிறவங்க தான் ஸ்ட்ரைட்டாக போட முடியும். ஸோ நம்ம இந்த வழியாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக போனோம்னா இது கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த வழி வரும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் இந்த வழியாக தான் பஸ்ஸு வரும். ஏன்னா அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கனால பஸ்ஸு ஃபுல்லாமே இந்த வழியாக வந்து இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. இதுதான் தமுக்க மைதானம் ஸ்டாப்பு. ஸோ இந்த ஸ்டாப்பில் வந்து தான் மக்கள் எல்லாமே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த ரைட் சைடு பார்த்திங்களா, ஃபுல்லாக எல்லாமே இடித்து போட்டாங்க. இப்போ தான் வேலை பார்த்துட்ருக்காங்க எல்லாமே. ஸோ இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பு. ஸோ இங்கே பஸ்ஸு ஆளுங்களாம் ஏற்றிட்டு அதுக்கடுத்து தான் ரூட்டு வரும். மற்ற வண்டி எல்லாமே காரு எல்லா 2 வீலர்ஸ் எல்லாமே இன்னொரு ரூட்டில் போயிடும். அது வந்து இப்போ போகிற வழியில் பாதியில் இன்னொரு தூரம் அங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிடும் ரோடு. இப்போ ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு திணற மாதிரியே இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம இதை வந்து அப்படியே டெவலப் பண்ணி நம்ம நல்லபடியாக பேசிடுவோம். இப்போ ட்ராவலர் வேன் வருது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு இந்த வழியாக தான் வர வேண்டியது. நான் உங்களுக்கு பஸ் ரூட்டு காட்டணுன்றதுக்காக நான் அந்த வழியாக வந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து எப்பயும் போல் ரூட்டு வந்துடுங்க. இது வந்து தல்லாகுளம் ஏரியா. ரைட் சைடில் வந்து தான் தல்லாகுளம் பெருமாள் கோயில் இருக்குது. இந்த ரோட்லேயே நம்ம வந்து சைடாக போனோம்னா தல்லாகுளம் பெருமாள் கோயில் வந்துடும். ஸோ இங்கே தாங்க நமக்கு யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷால்டி மால். அது இந்த ஏரியாவில் தாங்க இருக்குது. அதே மாதிரி தமிழகத்தின் முதல் நீளமான பாலம் அப்படின்னு இத்தனை நாளாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து தமிழகத்தின் 2வது நீளமான பாலம் அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற வந்து கோயம்புத்தூரில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அது வந்து 10 கிலோமீட்டர் கட்டியிருக்காங்க. கிலோமீட்ரு ஃபஸ்ட்டு வந்து அதான் ஃபஸ்ட்டு பிரிட்ஜாக இருந்துச்சு தமிழகத்திலேயே. இப்போ வந்து செகண்ட் ஆயிடுச்சு. அந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா நத்தம் பிரிட்ஜு. அப்படியே நம்ம இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே பூந்து போனால் தாங்க போக முடியும். நின்றுக்கிட்டே இருந்தோம்னா நின்றுக்கிட்டே இருக்க முடியும்னா எல்லாம் அந்த ஆட்டோக்காரங்க எல்லாமே அடித்து பிடிச்சி ஓட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மதுரையிலாம் நீங்கள் பஸ்ஸுக்கு எது வருதோ இல்லையோ கை கட்டினா ஷேர் ஆட்டோ டப்புன்னு நின்றுறாப்புல டக்குன்னு ஏறி போயிடலாம். அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே ஷேர் ஆட்டோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இந்த பாலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நத்தம் பாலம்.
அதுக்கடுத்து வந்து ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். இது வந்து எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிபுரம் வரைக்கும் இந்த பாலம் அங்கே போயிட்டு அந்த பாலை இடத்துல இருந்து அப்படியே உங்களுக்கு பைபாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ ஒரு நாள் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அளவு வந்து ஈவினிங் டைம் எனக்கு வெண்டைக்காய் கோச்சிங் ஈவினிங் நம்ம இருக்கிறதுல நம்ம அந்த அளவுகளுக்கு தான் வந்து வியூஸ் நல்லா இருக்கும். நானும் இப்போ தாங்க பார்க்குறேன். 5 ஸ்க்ரீன் இருக்குது இங்கே இந்த விஷாலி மாலில் வந்து ஐமேக்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்க்ரீன் நேம்ஸு. அது வந்து ஆனால் வந்து 5 ஸ்க்ரீனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2 அந்த மாதிரி தான் நேம் இருக்கும். 5 ஸ்க்ரீனுமே இருக்கும். ஆனால் பரவாயில்லாமல் இருக்கும். எல்லாமே வந்து மாடியில் தான் இருக்கும், எதுவுமே கீழே இருக்காது. கீழே எல்லாமே உங்களுக்கு மால் ஷாப்பிங் மால் எல்லாமே வந்துடும். ஸோ அது வந்து ஃபுல்லாக மேலே தான் வரும். நான் வந்து ஒரே ஒரு தடவை தான் ஐநாக்ஸ் போயிருக்கேன். நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் படம் போனது. ஸோ இதில் ரைட்டு லெஃப்ட்டு போகுது. ரைட்டு போனீங்கன்னா மாட்டுத்தாவணி மேலூர், லெஃப்ட்டு வந்து நம்ம போகிற அழகர் கோவில். இந்த போர்டு வச்சிட்டாங்க பார்த்தீங்களா, அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் அழகர் கோவில். 17 கிலோமீட்டர் போட்டிருக்கு, இங்கேருந்து 17 கிலோமீட்ரு. அது வந்து பழைய போர்டு சிம்மக்கல்ல நம்ம பார்த்தது. இது இப்போ தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மீனாட்சி அம்மன் கோயில், கள்ளழகர் திருக்கோயில், அழகர் கோயில். இப்போ வந்து என்னென்ன ஃபேமஸான கோயிலெலாம் இருக்கோ அதுக்கு வந்து ஒரு தனியாக போர்டு அதுக்கும் தனியாக வச்சுருக்காங்க. அந்த அழகர் கோயில் ஃபோட்டோவோட அந்த கோயில் நேம் போட்டு எத்தனை கிலோமீட்டருன்றதை காட்டுறாங்க. இது வந்து பாண்டியன் ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். பாண்டியன் ஹோட்டலு மதுரையிலே ஃபேமஸான பாண்டியன் ஹோட்டல் இது. கள்ளழகர்லாம் இதுக்குள்ளே வந்துட்டு போவார். திருவிழா டைமில் பயங்கரமாக இருக்கும். இந்த ஏரியாலாம் நிற்கவே முடியாது. தாமரை தொட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா. அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும். இதே ரோட்டில் தான் வருவார் கள்ளழகர். சித்திரை மாதம் வந்தாலே போதும், மீனாட்சி திருவிழா நம்ம சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம புதூர்லேருந்து கிளம்பி தல்லாகுளம் எதிர் சேவை அப்படியே நம்ம அழகர் ஆற்றுல இறங்குறது, அப்படியே வண்டியூர் போயிட்டு பயங்கரமாக இருக்கும். மதுரையே சும்மா வேறு லெவலில் இருக்கும் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு சிக்னல். இந்த சிக்னலை தாண்டி கொஞ்சம் தூரம் தான் புதூர் வந்துடும். புதூரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா, மதுரையிலேருந்து வெளியூர் வேலைக்கு போயிருப்பாங்க நிறைய பேர் போயிருப்பாங்க. சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியூரும் போயிருப்பாங்க, வெளிநாடும் போயிருப்பாங்க. ஸோ அவங்க போகிறப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்போ போயிருப்பாங்க. அப்போ இருந்த மதுரைக்கும் இப்போ இருக்கிற மதுரைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மதுரை எப்படிலாம் டெவலப் ஆகிருக்கு, எப்படி இருக்குன்றதை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் புதூர்லேயே எதுக்கு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? எனக்கு இந்த பக்கம் வந்தாலே அந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குற ஃபங்க்ஷன் தாங்க அப்படியே மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கு. அதில் அப்டேட்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். சாமி இப்போ எங்கே இருக்குது, எங்கே வந்துட்டுருக்காரு, கூட்டம் எப்படி இருக்குது, அது எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க மதுரைக்காரங்க. எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆஹா, ஹெவியான டிராஃபிக்காக இருக்கே. ஆல்ரெடி ஒரு சர்ச்சு இருந்துச்சு, ரொம்ப பழைய சர்ச்சு அது. இப்போ அதை வந்து இடித்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்காக தான் இதவா. ஆஹா, ஏதாங்க இந்த போது பார்த்தீங்களா, யாரோ கட்சிக்காரங்க போல், அவங்க வீட்டுக்கு ஏதன்னு நினைக்கிறேன். அதான் பயங்கரமாக ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பூ தான். தீபாவளி டயத்தில் இறந்துட்டு போயிட்டாங்களே. இன்னும் 5 நாளுக்கு தாங்க தீபாவளி இருக்குது, அதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டாங்க. தீபாவளியே பண்ண மாட்டாங்க. குழந்தைங்க இவங்களாம் ஆசாசியாக ட்ரெஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அது இருந்து என்ன பண்ண, அவங்க இறந்து போயிட்டாங்களே. இதுலேருந்து புதூர் வரைக்கும் தான் கொஞ்சம் டிராஃபிக் இதாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் வீடு பில்டிங்ஸ் எதுவுமே அவ்வளோ இருக்காது. ஆனால் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ரோடு. ஆனால் சிங்கிள் ரோடு, வண்டியும் அந்த டயத்தில் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்மளோட சேர்த்து வண்டியும் அதிகமாகிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா அதே பேஷன் ப்ரோ, நம்ம பேஷன் ப்ரோ பைக்கில் தான் வந்து நம்ம இந்த ட்ரிப்பை வந்து போயிட்டுருக்கோம். ரைட்டில் போனீங்கன்னா மாட்டுத்தாவணி 2 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து.
யானைமலை ஒத்தக்கடை எல்லாமே அங்கே இந்த மாட்டு தாண்டி தாங்க உங்களுக்கு வரும். இப்போ தான்ப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம டூர் போய்டுனாலே அந்த எப்படி சொல்கிறது, நம்ம அந்த சிட்டியை விட்டு வெளியே வந்தால் தான் நம்ம பேர்டுன்ற அந்த ஃபீலே வரும், பறக்கிற மாதிரியே ஃபீல். அது வரைக்கும் வந்து நம்ம ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டி தவிச்சு சிக்கி சின்ன பின்னமாகி வெளியே வர்ற மாதிரி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம். இந்தா தெரிஞ்சு பார்த்தீங்க அழகர் கோயில். ஆஹா, மலை தெரியுதா? அதாங்க அழகர் கோயில் மலை, பயங்கரமாக இருக்கும். அப்படியே இந்த சைடு பாருங்கள், ரைட் சைடு ஃபுல்லாக தண்ணி. அப்படியே யானைமலை ஒத்தக்கடை, அதுதான் யானைமலை. அதுக்கு அங்கிட்டு அப்படியே பைபாஸு, மேலூர் சென்னை பைபாஸு அப்படியே அங்கிட்டு போயிடும். இங்கே ஒரு கோயில் இருக்குங்க, நல்லா சிலை, பெரிய சிலையாக இருக்கும். விஷ்ணு கோயில், பெருமாள் கோயில், நாக சிலையோட நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து புதூர்லேருந்தே நமக்கு தெரியும். இப்போல்லாம் பில்டிங் நிறையா வந்தனால வந்து இங்கே பக்கத்தில் வந்தால் தெரிய பாருங்கள், ஃபுல்லாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த விஷ்ணு கையில் வந்து ஒரு சக்கரம் இருக்கும், சக்கரம் அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அது நம்ம நல்லா வந்து உத்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு. அது நம்ம பஸ்ஸில் போகிறப்ப நான் அதே பார்த்துக்கிட்டே போவேன். ஏன்னா நம்ம ஓட்டுறது இல்லைல்ல, நம்ம நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போவோம். விண்டோ சீட்டு தான் நமக்கு பஸ்ஸில் போனால். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவ்வளோ பில்டிங்லாம் இருக்காது ஆனால் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் அப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கெல்லாம் வந்து அப்படியே ஃப்ளாட் போட்டாங்க. இங்கேருந்து டபுள் சைடு ரோடு, இங்கேருந்து சிங்கிள் ரோடு தான் வரும். இப்போ வந்து டெவலப் பண்ணி நல்லா டபுள் சைடு ரோடு வந்து இந்த தேங்க்யூ பேக்கெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. ஐயா, வீடு வாடகைக்கு விடப்படும், சென்டர் போர்டில் போட்டிருக்காங்க. இந்த ட்ரிப்பு வந்து இதுக்கு முன்னாடி ஆண்டிப்பட்டி வைகை டேம் ட்ரிப்பு போட்டிருந்தோம். அப்போ வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப சுத்தமாக கேட்கவே இல்லை. ஒரு 15 கிலோமீட்டர் செக்கானூரை நீ தாண்டுற வரைக்கும் நல்லா கேட்டுச்சு. அதுக்கடுத்து வந்து வாய்ஸுன்றது வந்து சுத்தமாக கேட்கவே இல்லை. அது எதுவுமே பண்ண முடியல என்னால். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறனால வந்து நான் எப்படி மைக்கை வச்சு எங்கிட்டு பேச, ஹெல்மெட்டில் எங்கே வைக்கனே தெரியலை. நான் சட்டையில் வச்சுட்டு தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப கீழே இருக்கிறதுனால அடிக்கிற காற்றுக்கு என்னோடய வாய்ஸ் வந்து சுத்தமாக கேட்கவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெல்மெட்லேயே வச்சுட்டேன் நான். அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் எல்லாமே கிளியராக கேட்கும். ஆண்டிப்பட்டிக்கு அடுத்து வந்து ஒரு பெரிய வீடியோ மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த அழகர் கோயில் ட்ரிப்பு தான். என்ன ஸ்லோவாக போகிறாங்க, அப்படியே போனாலும் மெதுவாக போகிறாங்க. அழகர் கோயில் 12 கிலோமீட்டர், அலங்காநல்லூர் லெஃப்ட் சைடு 13 கிலோமீட்ரு, மேலூர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 22 கிலோமீட்டர் வருங்க. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் ஒரு ரோடு வருதுல்ல, அது போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த யானைமலை ஒத்தக்கடையில் ஒரு கோயில் இருக்குது, நரசிம்மர் கோயில். அந்த கோயிலோட வந்து இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும். இது வந்து கடச்சனேந்தல் ஏரியாங்க. கடச்சனேந்தல் வந்து இப்போ பார்த்தீங்களா கடச்சனேந்தல் ஏரியா மாதிரியா இருக்குது. நம்ம ஏதோ டவுனில் ஒரு ஏரியா மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது ஏரியாலாம். கடச்சனேந்தல் இங்கே புதூர்லேருந்து கடச்சனேந்தல் வர வரைக்கும் ஃபுல்லாக காடாக இருக்கும். கடச்சனேந்தலில் ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் சின்ன கிராமம் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் தாண்டி போயிட்டோம்னா கல்லந்திரி அந்த வாய்க்கா வரும். அங்கே ஒரு சின்ன கிராமம் இருக்குது, பொய்கை கரைப்பட்டின்னு சொல்லிட்டு. அந்த கிராமம் தாண்டினோம்னா அழகர் கோயில் தான். இப்போ வந்து எது கிராமம் எது நகரன்றனே தெரியலை. அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகி சூப்பராக இருக்குது ஏரியா எல்லாமே. ஆஹா, தீபாவளி கார் வாங்கியிருப்பாங்க போல்.
ஃபுல்லாக 2 சைடுமே மரமாக இருக்கும். ரோடு வந்து இந்த ரோடு மட்டும்தான், அந்த சைடு ரோடுலாம் கிடையாது. இந்த ரோட்லேயே வந்து வண்டி போகும் வரும், அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ வந்து நல்லா 2 சைடுமே, இப்போ நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அழகர் கோயிலுக்கே உங்களுக்கு ரூட்டு நல்லா சூப்பராக இருக்குது. வண்டியில் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க அழகர் கோயில். இப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகர் கோயில் மலையிலேயே வந்து ரோடு போட்டாங்க. நம்ம வந்து இப்போ அதையும் கவர் பண்ணுவோம், அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுவோம். அழகர் கோயில் ட்ரிப்பு வந்து நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த பிளான் பார்த்திங்கன்னா அங்கே தான். ஆனால் இப்போ போகலான்னு பார்த்தேன் நான், ஆனால் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இருட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருந்தாலும் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சுன்னா கீழே இருந்து மேலே அந்த ராக்காச்சி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது, நூபுரகங்கை தீர்த்தம். அங்கே போகிறதுக்கு வந்து சும்மா ஒரு 4 கிலோமீட்டர் தான். வண்டியில் தானே போகிறோம், அப்படியே ஜல்லுன்னு அப்படியே வண்டியில் ஏறுவோம். அங்கேயும் வந்து ரோடு சுத்தமாக நல்லாவே இருக்காது, கடைன்னு ஆடிக்கிட்டே தான் இருக்கும், ரோடு நல்லாவே இருக்காது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு வேலை பார்த்துட்டாங்க, நல்லா சூப்பராக ரோடு இருக்குது. அது கூட நம்ம போயிட்டு வந்துடலாம் நம்ம பேசாமல். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா எங்கே வந்துட்டோம்னா அப்பன் திருப்பதி கிட்டே வந்துட்டோம். அப்பன் திருப்பதிலாம் பார்த்திங்கன்னா அந்த மண்டபத்தை ஒட்டி தான் ரோடு இருக்கும், மண்டபத்துக்கு அந்த சைடு தான் ரோடு இருக்கும். சென்டரில் ஒரு மண்டபம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரோட்டுக்கிட்ட. இப்போ அந்த மண்டபம் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன். இல்லை வெடி போட்டுட்ருக்காங்க தீபாவளி டைம். இப்போ பார்த்துங்க இந்த சைடு ரோடே இருக்காது மண்டபத்து சைடு. ஆனால் வந்து இப்போ மண்டபத்துக்கு இந்த சைடு ரோடு வந்துருச்சு போக வர்றதுக்குன்னு சொல்லிட்டு 2 சைடுமே ரோடு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே இருட்டுறதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஃபுல்லாக பைபாஸ் மாதிரி அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கலாம் அழகர் கோயிலுக்கு. இப்போல்லாம் போகவே முடியாது, ஒரே ரோடு தான், மெதுவாக தான் போக முடியும். இப்போ பார்த்தீங்களா லாரியே எவ்வளோ ஸ்பீடில் போகுது பார்த்தீங்களா, பைக்கு ஸ்பீடில் போகுது லாரியே. அழகர் கோயில் 4 கிலோமீட்ரு கொஞ்சம் பக்கத்தில் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். 4 கிலோமீட்டர் தான். அந்த மலை தாங்க அழகர் மலை. இங்கே தான் நம்ம கள்ளழகர் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. கீழே மேலே வந்து அதுக்கு மேலே முருகன் உட்காந்துருக்காரு, பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பழமுதிர்ச்சோலை வந்து மலைக்கு மேலே போகணும். மதுரையில் பார்த்திங்கன்னா முருகனோட முதற் படை வீடும் 6வது படை வீடு 2மே வந்து மதுரையில் தான் இருக்குது. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், அது நம்ம மதுரை தான். நம்ம சிட்டியிலேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 7 கிலோமீட்டர் வரும். இது வந்து 25 கிலோமீட்டர் வருங்க. பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பழமுதிர்ச்சோலைக்கு பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் வரும். ஸோ இது வழியாக தான் கள்ளழகர் வந்துகிட்டே இருப்பார். அப்படியே இங்கேருந்து அப்படியே வேகமாக வந்துடுவார். அப்படியே வர்றப்போ ஒவ்வொரு மண்டகப்படியாக முடிச்சுட்டு புதூர் வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிராஃபிக்காக எல்லா மண்டபப்படிக்கெல்லாம் எய்த்தாப்பில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பொய்கை கரைப்பட்டி வாய்க்காயின்னு சொல்லுவாங்க. இங்கே நல்லா குளிக்கலாங்க, ஆனால் தரமாக இருக்கும் இங்கே குளிக்கிறதுக்கு. ஃபுல்லாக ஷோல்டர் அளவுக்கு தான் தண்ணி இருக்குங்க. பார்த்திங்களா நல்லா குளிச்சுட்ருக்காங்க எல்லா மக்கள் எல்லாமே. இங்கேயே நானும் குளிச்சுருக்கேங்க. ஆனால் தண்ணி ரொம்ப ஸ்பீடாக போகிறப்போ வந்து நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் குளிக்க முடியும். ஏன்னா வந்து நானே ஒரு தடவை குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே குளிக்கலை, அலங்காநல்லூரில் குளித்தேன். அந்த தண்ணி தான் இங்கே வருது. அலங்காநல்லூரில் குளிக்க போயிட்டு என்னாச்சுன்னா இறங்கிட்டேன். கீழே இறங்கினோடனே என்னாச்சு, தண்ணி என்னை அப்படியே தள்ளிட்டு போகுது. ஐயோ என்னடா அப்படி தள்ளிட்டு போச்சுடா, இன்றைக்கி நம்ம செத்தோம்டா. அப்படியே என்னோட வாழ்நாள் மெமரிஸ் எல்லாமே எனக்கு மைண்டில் வந்துட்டு போகுது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் நகண்டு போய் அந்த கரையில் இருக்கிற தடுப்பு சோறுக்கிட்ட போயிட்டேன். அந்தான்னு சொல்லி சோறை பிடிச்சி கல்லெல்லாம் பிடிச்சி அந்த பக்கம் போயிட்டேன். ஆனால் அங்கே ஒரு சிக்கல் என்னாச்சுன்னு தெரியுமா, அந்த வழியாக வந்து போயிட்டோம்னா ரிட்டன் வந்து நம்ம வர்றதுக்கு பாலம் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம இந்த ரோட்டு பாலம் மாதிரி எதுவுமே கிடையாது. தண்ணியில் இறங்கி திருப்பி இந்த பக்கம் வரணும். அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப அந்த டயத்தில் தான் அப்படி தான் வந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி ஆகி போச்சு, எப்படா நம்ம போகிறோம் வைக்கப்போம், ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கே. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு, அவங்களுக்கு நீச்சல் தெரியும், அவங்களாம் கிராமத்து பசங்க, மாடக்குளத்துக்காரங்க, அவங்களெல்லாம் நீச்சல் தெரியும்.
அவங்கள கூப்பிட்டு அவங்க கூட இறங்கி அவங்க அங்கேருந்து அப்படியே குதிடான் சவாலா தாவுடா தாவு எங்கே தாவுறது நானே தவந்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி கதையாகி போச்சு அன்றைக்கி அலங்காநல்லூரில். அப்போ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டேன், டேய் வாங்கடா வந்து கூட்டிகிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து சேர்ந்து அப்போயும் தண்ணி கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போயிடுச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் அதில் ஏறி அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. அப்போ தான் நினச்சேன் தண்ணி ஸ்பீடாக போகிற இடத்துல வந்து போகவே கூடாது. இந்த சைடு லெஃப்ட்டு போகுது பார்த்தீங்களா ஒரு ரோடு, இந்த ரோடு வந்து நத்தம் ரோட்டோட ஜாயிண்ட் ஆகிடுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அழகர் கோயிலுக்கு நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம இன்னொரு 2 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுவும் இப்போ தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். புது ரோடு 2 சைடுமே டபுள் சைடு போட்டிருக்காங்க. அந்த வாய்க்கால் சொன்னேல அதுலேருந்து கோயில் வரைக்கும் சிங்கிளாக தான் இருந்துச்சு, ஒரே சின்ன ரோடு தான். அது வந்து இப்போ தான் மாற்றிருக்காங்க. இப்போ இனிமேல் தான் அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் ரோட்டுக்கு மேக்கப் போடுவாங்க. ஸோ அந்த வாய்க்காலேருந்து கோயில் வரைக்கும் வந்து நமக்கு கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்கும். ரோடு வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோப்பில் அப்படியே மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும் ரோடு. அப்படியே ஜிலு இருக்குங்க. சிட்டியில் எவ்வளோ கேடும் ஆனால் அப்படியே கொதிச்சிச்சோ அப்படியே இந்த சைடு வர அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குது. அப்படியே மலையோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே மலையை பார்த்துக்கிட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. அப்படியே கை காலம் அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு. இன்னும் நம்ம வந்து ஹில்ஸ்லாம் ஏறி போனோம்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ போனோம்னா கொஞ்சம் நைட் ஆகிடும். அதான் யோசிக்கிறேன், போவோமா வேணாமான்னு யோசிக்கிறேன் நான். லாஸ்ட் வீக்கு தாங்க வந்துட்டு போனேன் கோயிலுக்கு, அழகர் கோயிலுக்கு. ஆனால் வந்து அப்போ தான் எங்கள் அப்பா வந்தார். அதனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்பாவுக்கு மொட்டை எடுக்கிறதுக்காக வருவோம். எப்போவுமே எங்கள் அப்பாவுக்கு வந்து தீபாவளிக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பாவுக்கு மொட்டை எடுத்துருவோம். எங்கள் அழகர் கோயில் கல்லலர் சுந்தரராஜ பெருமாள் அவங்க வந்து எங்களுக்கு குலதெய்வம். அதனால் வந்து எங்கள் அப்பா வந்து வருஷம் தீபாவளிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த அழகர் கோவில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. வாவ், கோட்டாவாசல் ஸ்ட்ரைட்டாக ரோடு போகுது பார்த்தீங்களா. இந்த ரோட்டில் தான் போய்க்கிருந்தோம். ஆனால் இந்த ரோடு இப்போ கிடையாது. இந்த சைடு திரும்பணும். நம்ம இதில் திரும்பினோம்னா அப்படியே அந்த கோட்டாவாசல் எல்லாமே கட்டிகிட்டு இருப்பாங்க. இதுலேருந்து போனோம்னா வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு பழைய கல் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ எடுத்து போட்டாங்க பார்த்தீங்களா. எடுத்து போட்டுட்டு வந்து இப்போ புது கல் கட்டிகிட்டு இருக்காங்க, புது கோட்டாவாசல் மாதிரி. ஃபுல்லாக வந்தாச்சுங்க, அழகர் கோயில் வந்தாச்சு. இது போகிறதுக்கு ஒரு ரோடு, வர்றதுக்கு வந்து அப்படியே சுற்றுற மாதிரி இந்த ஏரியாவே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அழகர் கோயில் கோபுரத்தை பார்த்தாச்சுங்க. அப்பா, ராக்காச்சி அம்மன் கோயில். அங்கே அந்த ரோடு போகுது பார்த்தீங்களா, அது வந்து ராக்காச்சி அம்மன் கோயில். அந்த சைடு தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து எங்கிட்டு போயிடுவோம். இதோ பழைய ஏரியாங்க, இங்கிட்டு தாங்க நம்ம போகணும். ஆனால் வந்து 2 வீலர் போக முடியாது. 2 வீலர் வந்து சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் பார்த்திங்களா, இதுவும் நல்லா வேலை பார்த்துட்டாங்க. இங்கெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. இந்த சைடு ஃபுல்லாமே அந்த கோட்டாவாசல் சவரோடு இருக்கும். ஃபுல்லாக வந்து இப்போ இதுலேருந்து போகிற மாதிரி இருக்குது போல். இப்போ 2 வீலர் வந்து இதில் போயிடலாம். இதில் போனோம்னா அதில் சுற்றி அந்த கோட்டாவாசலில் ஏறி அப்படியே வந்து நம்ம கோயில் பக்கத்தில் வரைக்கும் நம்ம போயிடலாங்க. நல்லாயிருக்கும். அது வரைக்கும் வந்து 2 வீலரில் போயிடலாம். ஆனால் இப்போ வந்து இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து போன வாரமும் நாங்கள் இந்த வழியாக தான் ஏறினோம். அதனால் வந்து இப்போவும் இதே வழியிலே ஏறிடுவோம் ஜம்முன்னு. எங்கே எதுவும் தெரியலை. இப்படி தாங்க ஏறி போனோம் நாங்கள் அழகர் கோயிலுக்கு. அடி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. ஆஹா, வந்துட்டாரா நம்ம பாவா, வந்துட்டாரா. வணக்கம் நாம அப்போ அழகர் கோயிலேருந்து எத்தனை பேர் ஆகா இவங்கள தாங்க. ஆனால் ஒன்று இதில் என்னன்னா, இவங்ககிட்டேருந்து நம்ம எஸ்கேப் ஆகி நம்ம போகிறதுக்குள்ளே ஆத்தா வந்துட்டோங்க. அழகர் கோயில் வந்தாச்சு.